ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்பு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா தேங்காய் காய்கறி எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மோர் குழம்புங்க. ஒரு சிலருக்கு பால் ஐட்டம்லாம் பிடிக்காது, தயிர் மோர் இதெல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட பச்சை வாசனை வரவே வராது. இந்த மோர் குழம்பு செய்கிறதுக்கு 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இஞ்சி துண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க, அதுதான் இதுக்கு காரத்துக்கு ஜாஸ்தி கொடுக்குறது. பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் 2 மிளகா சேர்த்துருக்குறேன். இது ரெண்டுத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸில் வச்சு ஒரு 2 சுற்றி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக திப்பியாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். ஒரு 250 ml தயிர் எடுத்துருக்கிறேன். கடையில் இருக்கிற தயிர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஹேண்ட் பிளெண்டரோ வச்சு இந்த மாதிரி லைட்டாக நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. தயிரில் பார்த்திங்கன்னா இடையில திப்பியாக இருக்கும், அதாவது ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையும் கடைஞ்சி விடுறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். உங்கள்கிட்ட விஸ்கோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு ஒரு சுற்றினீங்கன்னா கூட நல்ல ஸ்மூத்தாக வந்துடும். இந்த மாதிரி கடையும் போது பார்த்திங்கன்னா தயிர் நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் கூட திரியாக வரவே வராது. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு மோர் குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 250 ml தயிர் எடுத்திருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 350 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த மோர் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திரும்பவும் ஒரு தடவை கடைஞ்சி விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு தடவை விஸ்கு வச்சு கரைஞ்சிங்கன்னா நல்லா எல்லாமே கடைஞ்சி வர மாதிரி இருக்கும். இல்லை மத்து இருந்ததுன்னா கூட மத்து வச்சு கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். இதுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூட காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாவை கில்லாமல் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். மிளகாய் பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே நல்லா வெடித்து வந்துடும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மோர் குழம்போடு சேர்த்துடலாம். கரண்டியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலையில் அவசரமாக கிளம்புற நேரத்தில் குழம்பு ஒரு சில நேரம் வைக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி செய்து கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெறுமனே தயிர் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் பட்டர் மில்காக கூட குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மோர் குழம்பு காய்கறி தேங்காய் எல்லாம் சேர்த்து எப்படி வைக்கிறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.